சாமியாருங்கிறவங்க யாரு? முதல்ல ஆண் விதவை. குடும்பத்துல வாழ தகுதி இல்லை, அவன் ஆண் விதவை. பெண் விதவையை கூப்பிட்டு நல்லது கெட்டது செய்தியை செய்ய சொல்லுவியா? அவங்கிட்ட போய் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்குறேன். அப்போ உனக்கும் சன்னியாசி யோகத்துக்கு கனெக்ஷன் வருது பாரு. அப்ப அது விடுறா, நீ வாழ்றதுக்கு என்ன வழி அதை பாரு. அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்கிற தெய்வத்தை முதல்ல வணங்கு. மாதா பிதா குரு தெய்வம்னு சாஸ்திரம் சொல்லுது. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லுது. குடும்பம் ஒரு கோவில்னு சொல்லுது. 10 குடும்பம் சேர்ந்தா உன் குலம்னு சொல்லுது. உன் குலமே சாமின்னு சொல்லுது. சிவனே சுடுகாட்டுல தான் இருக்காரு, காளி சுடுகாட்டுல தான் இருக்குது, ஹரிச்சந்திரன். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் ஆசை, தேவை, பணம், புகழ், பேரு, பட்டம், பதவி எல்லாமே. இந்த உடம்பு போயிருச்சுன்னா அது அழகா, அவன் நோயாளியா இருக்கட்டும், அவன் அந்த இனமா இருக்கட்டும், இந்த இனம் எவனா இருந்தாலும் அந்த 6 அடிக்குள்ள அந்த இடம் உயிர். அப்போ அதுல எந்த பாகுபாடும் இல்லை. முடி சூடிய மன்னனும் பிடி சாம்பல் அதுவே நிரந்தரம்னு சிவன் சொல்லிட்டு